வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 7வது அத்தியாயம். ரிஜிஸ்டர் ஆபீஸில் அந்த ஒற்றை கையெழுத்தை போட்ட அடுத்த 10வது நிமிடம் அக்ஷரா கிருஷ்ணா அங்கிருக்கவில்லை. தன் கலைந்த கூந்தலோடும் நரம்புகளில் ஓடிய ஆத்திரத்தோடும் நேராக ஏகே இன்டர்நேஷனல் தலைமையகத்திற்குள் புயலென நுழைந்தாள். அவளது மெர்சிடியஸ் கார் கம்பெனியின் போர்டிகோவில் வந்து டயர் அலற நின்ற போதே அங்கே ஒரு விதமான அமானுஷ்ய அமைதி பரவத் தொடங்கியது. காரின் கதவை அக்ஷரா ஆக்ரோஷமாக திறந்து கொண்டு இறங்கிய வினாடி அங்கிருந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் தங்களை அறியாமலேயே நிமிர்ந்து நின்று சல்யூட் அடித்தனர். ஆனால் அவர்களின் முகங்களில் வழக்கமான மரியாதையை விட ஒரு மாபெரும் நடுக்கமே அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் முன்னால் நடந்து வருவது வெறும் அக்ஷரா கிருஷ்ணா அல்ல, தன் கௌரவத்தை சூறையாட நினைத்த ஒரு அசுரனின் முகத்தில் கரியை பூசிவிட்டு தன் சாம்ராஜ்யத்தை மீட்டுக்கொண்டு திரும்பும் ஒரு சிங்கப்பெண். அவளது காலடி சத்தம் அந்த பிரம்மாண்டமான ஏகே இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் வளாகத்தின் மார்பிள் தரையில் டக் டக் என்று சவுக்கடி போல விழுந்தது. அவளது ஹைஹீல் சத்தம் கேட்கத் தொடங்கிய அடுத்த வினாடி ரிசப்ஷனில் இருந்த பெண்கள் தங்களின் கம்ப்யூட்டர் திரையை வெறித்து பார்க்க தொடங்கினர். அவளது நரம்புகளில் ஓடிய அந்த ஆத்திரத்தின் உஷ்ணம் அவளது கதிர்வீச்சு பார்வையின் மூலம் அங்கே பரவிக்கொண்டிருந்தது. லிப்டை நோக்கி அவள் நடந்தபோது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் அவளது முகத்தை பார்க்க கூட அஞ்சி சுவர்களோடு ஒட்டி நின்று அவளுக்கு வழிவிட்டனர். எப்போதுமே கம்பீரமாக இருக்கும் அவளது முகம் இன்று அக்னி பிழம்பாக மாறி சிவந்திருந்தது. அவளது கலைந்த கூந்தல் காற்றில் பறக்க அவளது ஒட்டுமொத்த ஆளுமையும் அந்த இடத்தை ஒரு சர்வதேச போர்க்களமாக மாற்றியிருந்தது. மேடம், குட் மார்னிங் மேடம் என்று பயந்து கொண்டே ஃபைல்களுடன் குறுக்கே வந்த ஒரு சீனியர் மேலாளரை அக்ஷரா தன் ஒற்றை பார்வையால் சுட்டெரித்தாள். அவளது அந்த உக்கிரமான பார்வையில் அந்த மேலாளரின் தொண்டை வறண்டு வார்த்தைகள் வராமல் அப்படியே நின்றார். அவளது கோபத்தின் வீரியம் அங்கிருந்த 8வது மாடி வரை உள்ள ஒட்டுமொத்த ஊழியர்களையும் நடுங்க வைத்தது. அவளது மௌனமே ஒரு மாபெரும் புயலின் ஆரம்பம் என்பதை அனைவரும் உணர்ந்திருந்தனர். நேராக தன் தாத்தாவின் அறையான சேர்மேன் கேபினுக்குள் நுழைந்தாள். அந்த பிரம்மாண்டமான தேக்கு மர கதவை அவள் தள்ளிய வேகத்தில் அது சுவரில் மோதி பலத்த சத்தம் எழுப்பியது. அங்கே இருந்த அவளது தனி அசிஸ்டன்ட் பயத்தில் கையில் இருந்த பேனாவை கீழே போட்டாள். யாரும் உள்ள வரக்கூடாது என்று அக்ஷரா இடி முழக்க குரலில் கட்டளையிட்டுவிட்டு கதவை உள்பக்கமாக தாழிட்டாள். நேராக சென்று தன் தாத்தா ஏகே கிருஷ்ணமூர்த்தியின் அந்த பிரம்மாண்ட நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது நெஞ்சுக்கூடு இன்னும் வேக வேகமாக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. மூளைக்குள் ஆரியன் ஜெகநாத்தின் அந்த வஞ்சக புன்னகையும் அவன் நீட்டிய அக்ரிமெண்ட் பேப்பர்களும் சுழன்றடித்தன. சட்டென்று தன் லேப்டாப்பை திறந்து லாகின் செய்தாள். அவளது கண்கள் வியப்பிலும் ஆத்திரத்திலும் விரிந்தன. அவளது பாக்ஸிற்குள் சன்ரைஸ் வங்கியின் சேர்மேனிடமிருந்து அதிகாரப்பூர்வ இமெயில் வந்திருந்தது. ஏகே இன்டர்நேஷனல் மீதான அனைத்து லீகல் நோட்டீஸ்களும் ஆக்ஷன் நடவடிக்கைகளும் உடனடியாக திரும்ப பெறப்படுகின்றன. கம்பெனியின் முடக்கப்பட்ட அனைத்து வங்கி கணக்குகளும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி வழக்கம் போல செயல்பட தொடங்குகின்றன என்ற வரிகள் அங்கே மினுமினுத்தன. தன் சாம்ராஜ்யம் தற்காலிகமாக பிழைத்து கொண்டது. அவளது 40 வருட உழைப்பான கம்பெனி ஏலத்திற்கு போவதிலிருந்து தப்பியது அவளுக்கு ஒரு கணத்தில் நிம்மதியை தந்தாலும் அடுத்த கணமே அவளது இதயம் ஒரு இனம் புரியாத தாங்க முடியாத அவமானத்தில் தத்தளித்தது. தன் சாம்ராஜ்யம் மீட்கப்பட்டது அவளது திறமையால் அல்ல, அவளது பிசினஸ் மூளையின் வியூகத்தால் அல்ல, மாறாக தன் பரம எதிரியான ஆரியன் ஜெகநாத் போட்ட 200 கோடி ரூபாய் பிச்சையால். தன் கௌரவத்தை அவனிடம் அடக வைத்ததால் கிடைத்த பரிசு இது. நினைக்க நினைக்க அக்ஷராவின் பற்கள் ஒன்றோடொன்று கடித்தன. அவளது கைகள் அவளை அறியாமலேயே ரிஜிஸ்டர் ஆபீஸில் ஆரியன் தொட நினைத்த அவளது கழுத்து பகுதியை தொட்டு பார்த்தன. அவன் சொன்ன அந்த நிபந்தனை அவளது நரம்புகளுக்குள் நஞ்சாக பாய்ந்தது. வெளிய உலகத்துக்கும் கார்ப்பரேட் மீடியாவுக்கும் தெரியணும்னா சடங்குகளும் நடக்கணும். என் தங்க, என் ஃப்ரெண்டு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டணும். தாலியா? அந்த சாத்தானின் கைகளால் நான் தாலி கட்டி கொள்ள வேண்டுமா? அக்ஷரா தன் கைகளை மேஜை மீது ஓங்கி அடித்தாள். மேஜையில் இருந்த கிறிஸ்டல் பேப்பர் வெயிட்டு சிதறி விழுந்தது. தன் சாம்ராஜ்யத்தை மீட்ட பெருமிதத்தை விட ஒரு எதிரியின் காலடியில் தன் கௌரவம் நிர்வாணமாக நிற்கிறதே என்ற ஆற்றாமையும் கோபமும் அவளை அணு அணுவாக சிதைத்து கொண்டிருந்தது. ஆரியன் ஜெகநாத் தன்னை ஒரு கைதியாக, தன் ஈகோவை திருப்திப்படுத்த ஒரு அடிமையாக மாற்ற பார்க்கிறான் என்று அவளது பிசினஸ் மூளை உறுதியாக நம்பியது. கண்கள் இரத்த சிவப்பாக மாற அந்த ஏசி அறையிலும் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. தன் தாத்தாவின் நாற்காலியின் கைப்பிடிகளை தன் நகங்களால் இறுக பற்றி கொண்டாள்.
ஆரியன் ஜெகநாத், நீ வீசிய சதிவலையில என் கம்பெனியை மீட்க நான் விழுந்துட்டதா நீ நினைக்கலாம். ஆனா இந்த அக்ஷரா கிருஷ்ணா அவ்வளோ சீக்கிரம் உடைஞ்சு போகிற பெண் இல்ல. என் கழுத்துல நீ கட்ட நினைக்கிற அந்த தாலி உனக்கு நீயே வச்சுக்கிற கொல்லிடா. என் சாம்ராஜ்யம் பிழைத்து விட்டது. இனி உன் சாம்ராஜ்யத்தின் அழிவு என் கைகளால தொடங்கும் என்று தன் கேபினுக்குள் தனியாக நின்றபடி சபதம் எடுத்தாள் பேரரசி. அவளது அறையின் ஜன்னலுக்கு வெளியே சென்னை மாநகரமே அவளது கோபத்தின் வெம்மையை தாங்க முடியாமல் தவிப்பது போல புகைமூட்டமாக தெரிந்தது. ஆனால் மறுபுறம் அடையாறு பங்களாவில் ஆரியன் ஜெகநாத்தின் பிரம்மாண்டமான அறையில் முற்றிலும் வேறு ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அசுரத்தனமான அதிகார போர்க்களம் அல்ல, குற்ற உணர்ச்சியும் பேரன்பும் கலந்த காதலின் தவிப்பு. அறையின் தரை முதல் கூரை வரை நீண்டிருந்த பிரெஞ்சு ஜன்னலின் வழியே வெளியே பறந்து விரிந்திருந்த அடையாற்றின் அழகை வெறித்தபடி நின்றிருந்தான் ஆரியன். அவனது அசுர முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த வக்கிரம் கலந்த கர்வத்திற்கு பதிலாக இன்று ஒரு மென்மையான ஆழமான அமைதி கொடியேறி இருந்தது. அவனது கைகள் பேன் பாக்கெட்டுக்குள் இருக்க, கண்கள் மட்டும் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தன. சந்தோஷ், ஆரியன் தன் பார்வையை திருப்பாமலேயே மெதுவான ஆனால் கணீர் என்ற குரலில் அழைத்தான். சொல்லுங்க சார். சந்தோஷ் கைகளில் லீகல் ஃபைல்களுடனும் ஆரியனின் முகமாற்றத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி சற்று தள்ளி மரியாதையாக நின்றான். அதே நேரத்தில் அந்த அறையின் சோஃபாவில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்த ஆகாஷ் நிமிர்ந்து பார்த்தான். நேற்று ஆரியன் எடுத்த முடிவை அவன் அறிவான் என்றாலும் ஆரியனின் மனதிற்குள் ஓடும் இந்த தீவிரமான காதல் புயலை அவனால் இன்னும் முழுமையாக ஜீரணிக்க முடியவில்லை. ஆரியன் மெதுவாக திரும்பி இருவரையும் பார்த்தான். அவனது விழிகளில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. நாளைக்கு காலையில 6 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள நல்ல நேரம். அடையாறு எல்லையில இருக்கிற அந்த பழமையான சிவன் கோயில்ல வச்சு அக்ஷரா கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவா இருக்கணும் சந்தோஷ். கோயில்ல நம்ம குடும்பத்தை தவிர வெளியாட்கள், குறிப்பா மீடியா ஆட்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஆனா சடங்குகள் எதிலையும் ஒரு துளி கூட குறைய இருக்கக்கூடாது. ஒரு பேரரசிக்கு என்னென்ன மரியாதைகள் செய்யணுமோ அத்தனையும் அந்த ரகசிய கல்யாணத்துல நடக்கணும். சந்தோஷ் ஒரு நிமிடம் தயங்கி ஆகாஷின் முகத்தை பார்த்தான். பின் ஆரியனை நோக்கி, ஆனா சார், அக்ஷரா மேடம் இதுக்கு சம்மதிப்பாங்களா? அவங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்த கோபத்தையும் அவங்க கண்ணுல இருந்த அக்னியையும் பார்த்தா அவங்க உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு புரியுது சார். இந்த நிலைமையில அவங்களை எப்படி கோயில் வரைக்கும் வர வைக்க முடியும் என்று தன் நியாயமான சந்தேகத்தை கேட்டான். ஆரியன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் வஞ்சகம் இல்லை. அவளது பிடிவாதத்தையும் கோபத்தையும் நெஞ்சார ரசிக்கும் ஒரு உண்மையான காதலனின் மென்மை மட்டுமே இருந்தது. அவ சம்மதிக்க மாட்டா சந்தோஷ், எனக்கு நல்லா தெரியும் என்று ஆரியன் சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆகாஷின் அருகே வந்து நின்றான். தான் கௌரவத்தை உயிரை விட மேலா நினைக்கிறவ அவ. இப்போ இந்த ஆரியன் ஜெகநாத் இறங்கி வந்து தாலி கட்ட கூப்பிட்டா அவளுக்கு என் மேல மாபெரும் சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லாம தான் தாத்தாவோட சாம்ராஜ்யத்தை மீட்க இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தை மட்டுமே ஒரு பிசினஸ் டீலா நினைச்சு வந்திருக்கா. அவளோட அந்த பலவீனம் தான் இப்போ நமக்கு சாதகம். நான் போட்ட அதே கடுமையான அக்ரிமெண்ட்டை காட்டிதான் அவளை நான் கோயில் வரைக்கும் வர வைப்பேன். இது அவளை காயப்படுத்தவோ என் ஈகோவை திருப்திப்படுத்தவோ இல்லை. அவளோட மாண்பையும் கௌரவத்தையும் இந்த உலகத்துக்கு முன்னாடி முறைப்படி நிலைநாட்ட. இதுவரை அமைதியாக இருந்த ஆகாஷ் சற்றென்று எழுந்து நின்று ஆரியரின் தோள்களை பற்றினான். அவனது குரலில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. ஆரியன், நீ என்ன விளையாடுறியாடா? நீ என்ன செஞ்சாலும் அவளோட பிசினஸ் மூளைக்கு இது வஞ்சகமா தான் தெரியும். அவ உன்னை இன்னும் ஒரு சாத்தானா, அவளோட சாம்ராஜ்யத்தை அழிக்க வந்த எதிரியா மட்டும்தான் பாக்குறா. உண்மை தெரியாம உன் மேல வச்சிருக்கிற வெறுப்பு சாதாரணமானது இல்லடா. நீ அவ கழுத்துல தாலி கட்ட நினைக்கிறத அவளை உன் வீட்டுக்கு அரசியாக்கத்தான். ஆனா அவ அதை அடிமை சங்கிலியா நினைச்சு உன்னை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவ என்று ஆகாஷ் ஆரியனை எச்சரித்தான். ஆரியன் ஆகாஷின் கைகளை தன் கைகளால் இறுக பற்றி கொண்டான். அவனது கண்கள் லேசாக கலங்கினாலும் அதில் ஒரு அசைக்க முடியாத உறுதி இருந்தது. அவ என்ன வெறுக்கட்டும் ஆகாஷ், என்ன ஒரு சாத்தானாவே பார்க்கட்டும், தப்பில்ல. என் தங்க ரித்துவுக்கு அவ கொடுத்த உயிர் பிச்சைக்கு முன்னாடி அவ எனக்கு தர்ற எந்த தண்டனையும் பெருசு இல்லடா. அவளோட அத்தனை சவுக்கடி வார்த்தைகளையும் வன்மத்தையும் தாங்கிக்கிற தகுதியும் மௌனமும் இப்போ எனக்கு இருக்கு. அவ என் வீட்டுக்கு கைதியா வரல, என் குடும்பத்தோட குல விளக்கா வரா. அவளுக்கே தெரியாம அவளோட வெற்றிக்கான அரணா நான் மாறுற முதல் படிதான் இந்த கல்யாணம். ஆரியனின் இந்த வார்த்தைகளில் இருந்த ஆழத்தை கண்டு ஆகாஷ் மௌனமானான். தன் நண்பனின் ஈகோ அக்ஷரா என்ற பேரரசியின் மாண்பிற்கு முன்னால் தரைமட்டமாக உடைந்து கிடப்பதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆரியன் உடனடியாக திரும்பினான்.
சந்தோஷ், நேரம் இல்ல. இந்த ஒரே ஒரு நாளுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடக்கணும். சென்னையில மிகப்பெரிய பிரபலமான காஞ்சிபுரம் பட்டு சேலை வடிவமைப்பாளரையும் டாப் வைர நகை வியாபாரியையும் அடுத்த 1/2 மணி நேரத்துல என் பங்களாவுக்கே வர சொல்லு. அக்ஷராவோட கம்பீரத்துக்கு பொருத்தமான அத்தனையும் நானே நேர்ல பார்த்து தேர்ந்தெடுக்கணும் என்று கட்டளையிட்டான். அவன் சொன்னபடியே அடுத்த சில நிமிடங்களில் பங்களாவின் ஹாலில் பட்டு சேலைகளும் வைர நகைகளும் குவிக்கப்பட்டன. ஆரியன் ஒவ்வொன்றாக பார்த்தான். அக்ஷராவின் நிறத்திற்கும் அவளது கம்பீரத்திற்கும் மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு அடர் சிவப்பு நிற அக்வா பட்டு சேலையும் அதற்கு இணையாக பிரகாசிக்கும் அன்கட் டைமண்ட் நெக்லஸையும் தன் கைகளால் பேரன்போடு தேர்ந்தெடுத்தான். அவளது அழகை அந்த உடையில் கற்பனை செய்து பார்த்த அவனது இதயம் ஒரு நொடி வேகமாக துடித்தது. அத்தோடு அவன் நிறுத்தவில்லை. மீண்டும் சந்தோஷை திரும்பி பார்த்தான். அவனது குரல் மீண்டும் ஒரு பிசினஸ் மேக்னட்டின் கம்பீரத்திற்கு மாறியது. அடுத்து வர்ற சண்டே ஈவினிங் கார்ப்பரேட் உலகமே ஸ்தம்பிக்கிற மாதிரி ஒரு மாபெரும் ரிசப்ஷன் ஏற்பாடு நடக்கணும் சந்தோஷ். லீலா பேலஸ் மெயின் ஹாலை இப்பவே புக் பண்ணு. இந்தியாவோட டாப் 100 பிசினஸ் மேக்னட்ஸ், இன்டர்நேஷனல் மீடியா எல்லாரும் அங்க இருக்கணும். ஆரியன் ஜெகநாத் ஏகே இன்டர்நேஷனலோட பேரரசிய தான் வாழ்க்கை துணையா, தான் வீட்டு அரசியா ஏத்துக்கிட்ட உண்மை ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியணும். அவளோட சாம்ராஜ்யம் வீழல, அது ஆரியன் ஜெகநாத்தோட சாம்ராஜ்யத்தோட இணைந்து இன்னும் பிரம்மாண்டமா உயர்ந்திருக்குன்னு எல்லாரும் பார்க்கணும் என்று அதிரடியாக ஆர்டர் போட்டான். ஆகாஷ் ஆரியனின் முகத்தையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன், நீ நிஜமாவே ஒரு அசுரன் தாண்டா. ஆனா இப்போ நீ காதலோட அசுரனா மாறி நிக்கிற என்று மென்மையாக புன்னகைத்தான் ஆகாஷ். அடையாறு பங்களாவின் அந்த அறை பகையாக தொடங்கிய ஒரு உறவு பேரன்பின் மௌன பிராயச்சித்தமாக மாறத் தொடங்குவதற்கு சாட்சியாக நின்றது. ஆரியன் கொடுத்த அடுக்கடுக்கான ஆர்டர்களை கேட்டு சந்தோஷ் மின்னல் வேகத்தில் கேபினை விட்டு வெளியேறிய வினாடி அந்த பிரம்மாண்ட அறையில் ஒரு தற்காலிக மௌனம் குடியேறியது. சோஃபாவின் கைப்படியில் சாய்ந்தபடி தன் நண்பன் ஆரியனின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். ஆரியனின் கண்கள் இன்னும் அந்த பட்டு சேலையின் மீதும் வைர நெக்லஸின் மீதும் தான் நிலைத்திருந்தன. அக்ஷரா தன் வாழ்க்கைக்குள் வரப்போகும் அந்த விடியற்காலை நன்னாளையும் அவளது மாண்பை காக்க தான் போடப்போகும் அந்த மறைமுக அரணையும் நினைத்து ஆரியன் ஒருவித தவிப்போடு நின்றிருந்தான். ஆகாஷ் மெதுவாக எழுந்து வந்து ஆரியனின் தோளில் கை வைத்தான். ஆரியன், நீ கிளம்புடா. அக்ஷராவுக்கு சேலையை அனுப்பிட்டு நீ நேரா ஆஃபீஸ்க்கு போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸை கவனி. நான் இங்கே சந்தோஷ் கூட இருந்து கோயில் டெக்கரேஷன்ஸ்ல இருந்து ரிசப்ஷன் இன்விடேஷன் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிட்டு வரேன் என்றான். ஆரியன் நன்றியோடு ஆகாஷின் கைகளை இறுக்கி பற்றிவிட்டு தன் கோட்டை சரி செய்தபடி கம்பீரமாக அறையை விட்டு வெளியேறினான். ஆரியன் சென்ற பிறகு ஆகாஷ் அங்கிருந்த சோஃபாவில் சற்று சோர்வாக அமர்ந்தான். கடந்த 1 வாரமாக தன் மனைவி அஞ்சலியுடன் திருநெல்வேலி கிராமத்தில் இருந்த அந்த அமைதியான நாட்களும் இன்று சென்னைக்கு வந்ததும் கார்ப்பரேட் உலகில் வெடித்திருக்கும் இந்த மாபெரும் காதற் போர்க்களமும் அவனது மூளையை குடைந்து கொண்டிருந்தன. ஆரியனின் இந்த அதிரடி முடிவால் அக்ஷரா எந்த அளவுக்கு உக்கிரமாக போகிறாளோ என்ற கவலை அவனுக்குள் அலைமோதியது. சற்றென்று அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போன் மென்மையாக அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். திரையில் அஞ்சலி என்ற பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. அடுத்த வினாடி அவனது முகத்தில் இருந்த அத்தனை கார்ப்பரேட் இறுக்கங்களும் சோர்வும் மறைந்து ஒரு கள்ளமில்லாத புன்னகை கொடியேறியது. போனை ஸ்வைப் செய்து காதில் வைத்தான். சொல்லிடி அஞ்சலி, தூங்கி எந்திரிச்சியா? உடம்பு இப்போ பரவாயில்லையா? நள்ளிரவு பயண கலைப்பு எல்லாம் போயிடுச்சா? காலையில சாப்பாடையெல்லாம் கரெக்டா சாப்பிட்டியா? ஆகாஷின் குரலில் ஒரு கணவனுக்கே உரிய அத்தனை பாசமும் அக்கறையும் வழிந்தது. மறுமுனையில் திருநெல்வேலியின் வெள்ளந்தி தமிழ் மணக்க அஞ்சலியின் மென்மையான குரல் ஒலித்தது. இப்போதான் நல்லா தூங்கி எழுந்திருச்சேங்க. உடம்பெல்லாம் இப்போ நல்லா தேறிடுச்சு. நீங்க நள்ளிரவுல என்னை வாசல்ல விட்டுட்டு போன உடனே அத்தை என்னை நேரா கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மருமவ 5வது மாச கர்ப்பிணி டயர்டா இருப்பான்னு சொல்லி அத்தையே சூடா சுக்குமல்லி காஃபியும் கார பணியாரமும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கங்க. மாமாவும் பக்கத்துல உட்காந்து ஆகாஷ் ஆபீஸ் டென்ஷன்ல போயிருக்கான்னு எதையும் நினைச்சு வருத்தப்படாதம்மான்னு எனக்கு தைரியம் சொன்னாங்க. இப்பதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம ரூம்ல வந்து உட்கார்ந்தேங்க. ஆகாஷ் நள்ளிரவில் அவளை விட்டுவிட்டு வந்த பிறகு அவனது பெற்றோர் அவளை அத்தனை பாசமாக பார்த்து கொண்டதை அஞ்சலி சாதாரணமாக பேசிய இந்த வார்த்தைகள் ஆபீஸ் டென்ஷனில் இருந்த ஆகாஷிற்கு ஒரு குளிர்ந்த தென்றல் போல வந்து பாய்ந்தது. சூப்பர் டி, நீ பத்திரமா இருக்கிறது எனக்கு நிம்மதி. அஞ்சலி, அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த 5வது மாசத்துக்கான மாத்திரைகளை எல்லாம் கரெக்டா சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்டல்ல என்று அவளது உப்பிய வயிற்றுக்குள் வளரும் தன் வாரிசை நினைத்து அக்கறையாக கேட்டான். அதெல்லாம் அத்தையே பக்கத்துல நின்று போட்டு விடுறாங்கங்க. நீங்க என்னைய பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கு அங்க ஜெகநாத் மஹால்ல ஆரியன் அண்ணன் எப்படி இருக்காங்கன்னு நினைப்பு பூரா அங்கேயே தான் இருக்குங்க. நீங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்கினப்பவே சொன்னீங்க ஆஃபீஸ்ல பெரிய சலசலப்பு, அண்ணா ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு.
இப்போ அண்ணன் முகத்தை பார்த்தீங்களா? கொஞ்சம் அமைதியானாங்களா? அஞ்சலியின் குரலில் ஆரியன் மீதான உண்மையான உடன்பிறவா சகோதரியின் பாசம் அப்பட்டமாக தெரிந்தது. ஆகாஷ் ஒரு பெருமூச்சை விட்டு ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த பங்களா தோட்டத்தை பார்த்தான். அமைதியாயிட்டா அஞ்சலி. ஆனா இது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள அடையாறு சிவன் கோயில்ல வச்சு அக்ஷரா கழுத்துல ஆரியன் தாலி கட்ட போறான். அவளுக்கே தெரியாம அவளோட கம்பெனியை மீட்க அக்ரிமெண்ட் போட்டு இப்போ அதுல இந்த விதியையும் சேர்த்து அவளை கோயில் வரைக்கும் வர வைக்கிறான். ஆரியன் அவளை எந்த அளவுக்கு உசுரா காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும்டி. ஆனா அக்ஷராவுக்கு இதை அவளை அடிமையாக்குற சதியாதான் தோணும். அவன் ஆரியனை இன்னும் எந்த அளவுக்கு வெறுக்க போறான்னு நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடி. ஆகாஷ் தன் மனதில் இருந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் தன் மனைவியிடம் கொட்டி தீர்த்தான். மறுமுனையில் அஞ்சலி சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். அவளது அந்த மௌனம் ஒரு தாயின் பக்குவத்தை கொண்டிருந்தது. பின் மெதுவாக பேசினாள். ஏங்க, நீங்க கார்ப்பரேட் உலகத்துல பெரிய பெரிய பிசினஸ் கணக்குகளை வேணா சரியா போடலாம். ஆனா ஒரு பொம்பளையோட மனசு கணக்கு இந்த அஞ்சலிக்கு நல்லாவே புரியுங்க. அக்ஷரா அக்கா இப்ப இருக்கிற கோபத்துல அண்ணனை அரக்கனா பார்க்கறதுல தப்பே இல்லைங்க. தான் கௌரவமே போச்சுன்னு அவங்க துடிக்கிறது நியாயம் தானே. ஆனா நம்ம ஆரியன் அண்ணனோட காதல் எப்பேற்பட்டது. ரித்து பாப்பாவுக்கு அவங்க உயிர் கொடுத்தப்போ இந்த ஜெகநாத் குடும்பமே அவங்க காலில் விழுந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உசுரு அண்ணனோட இந்த உண்மையான அன்பை ரொம்ப நாளைக்கு வெறுத்து ஒதுக்கிட முடியாதுங்க. மஞ்ச கயிறுக்கு இருக்கிற பவர் அந்த அக்காவுக்கு சீக்கிரமே புரியும். நீங்க அண்ணன் கூடவே இருங்க. அவருக்கு இப்போ உங்க ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் என்று அஞ்சலி வார்த்தைகளால் ஆகாஷிற்கு தைரியம் கொடுத்தாள். அஞ்சலியின் இந்த வெள்ளந்தி பேச்சும் அவளது பக்குவமும் ஆகாஷின் இதயத்தை லேசாக்கியது. ஆபீஸில் ஆங்கிலத்திலும் கோடிகளிலும் பேசும் கார்ப்பரேட் மூளைகளை விட தன் கிராமத்து அஞ்சலியின் இந்த நற்குணமும் தெளிவும் தான் தன் வாழ்க்கைக்கு கிடைத்த ஆகச்சிறந்த பலம் என்பதை ஆகாஷ் மீண்டும் உணர்ந்தான். தேங்க்ஸ் அஞ்சலி. இந்த உலகமே ஆரியனை எதிர்த்தாலும் நானும் நீயும் அவனுக்கு அரணா நிப்போண்டி என்றான் ஆகாஷ் நிகழ்ச்சியுடன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ங்க என்று அஞ்சலி தன் குரலில் ஒரு மென்மையான அதிகாரத்தோடு தொடங்கினாள். நாளைக்கு விடிய காலையில மேரேஜுக்கு நீங்க ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் கோயிலுக்கு தான் நேரடியா போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணுங்க. நீங்க நள்ளிரவே என்னை வீட்டுல விட்டுட்டு அவசரமா கிளம்பிட்டீங்க. நாளைக்கு காலையில விடிய காலையிலே கல்யாணம் நடக்குது. மாமாவையும் அத்தையும் கூட்டிட்டு நானே கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவேன் தான். ஆனா இந்த 5வது மாசத்துல நீங்க கூட இருக்கிறது தானே எனக்கு தைரியம். அதனால நீங்க எப்படியாவது இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்க தான் எங்களை உங்க கூடவே வண்டியில பத்திரமா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகணும், சரியா? அஞ்சலி தற்காலத்து பெண்ணாக தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதே சமயம் உரிமையோடு பேசிய விதம் ஆகாஷிற்கு பிடித்திருந்தது. அஞ்சலி தொடர்ந்தாள். என் கைப்பட அந்த அக்ஷரா அன்னைக்கு கொடுக்க ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஊர் முறைப்படி பாரம்பரியமா செஞ்ச சுருளப்பமும் அண்ணியோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேர்த்தியான பரிசும் வாங்கி வச்சிருக்கேன். அதை உங்க கூடவே வந்து அண்ணி கழுத்துல தாலி ஏறின உடனே என் கையாலேயே கொடுக்கணுங்க என்று அஞ்சலி மிக தெளிவாகவும் ஆர்வமாகவும் கூறினாள். ஆகாஷ் மறுமுனையில் அவளது இந்த விவரமான பேச்சை கேட்டு மென்மையாக சிரித்தான். தன் மனைவியின் இந்த அன்பான திட்டமும் அக்கறையும் அவனுக்கு புரிந்தது. ஆஹா, சரிடி என் செல்லமே, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டே கோயில் டெக்கரேஷன்ல இருந்து ரிசப்ஷன் இன்விடேஷன் வரைக்கும் ஆரியன் சொன்ன எல்லா வேலைகளையும் நான் பக்காவா முடிச்சிருவேன். சந்தோஷ் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நான் நைட்டே நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. நைட்டே வீட்டுக்கு வந்துட்டு காலையில விடிய காலையில 4:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு இவங்க எல்லாரையும் நானே ரெடி பண்றேன். அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம கார்லயே கிளம்பி விடிய காலைல 5:30 மணிக்குள்ள கோயில் பிரகாரத்துக்கு போயிடலாம், சரியா? இப்போதைக்கு நீ எதையும் நினைச்சு டென்ஷன் ஆகாம உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு ஆகாஷ் பாசத்தோடு போனை வைத்தான். போனை வைத்த அடுத்த வினாடி ஆகாஷின் முகத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய தெளிவும் உத்வேகமும் பிறந்தது. தன் நண்பன் ஆரியனின் காதலை அக்ஷராவின் இதயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் அந்த புனிதமான போரில் தனக்கு அரணாக தன் மனைவி அஞ்சலியும் நிற்கிறாள் என்ற தைரியத்தோடு சந்தோஷை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான் ஆகாஷ். அறையின் ஜன்னலுக்கு வெளியே ஆரியனின் அசுரத்தனமான காதலுக்கு பின்னால் ஆகாஷ் அஞ்சலியின் இந்த உன்னதமான குடும்ப பாசமும் அந்த விடியற்காலை புயலை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்தது. அக்ஷராவின் வெறுப்பு வெல்லுமா, ஆரியனின் மௌன காதல் வெல்லுமா? தொடரும். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.